இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா தற்போது மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதன் மூலமாக விவசாயிகள் பலனடைந்து வருகிறார்கள். விவசாயிகள் பல திட்டங்களில் பலன்களை பெறுவதற்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் தங்களுடைய நில உடைமை விவரங்கள், பயிர் சாகுபடி அறிக்கை போன்ற ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். இதனால் காலதாமதமும் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனை தவிர்க்கும் விதமாக விவசாயிகளுடைய அனைத்து விவரங்களையும் மின்னணு முறையில் சேகரித்திட தமிழ்நாட்டில் வேளாண் நல திட்டமானது செயல்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த திட்டம் குறித்த தகவல் ஒன்று விலகியுள்ளது. அதாவது விவசாயிகள் தங்களுடைய ஆதார் எண், கைபேசி எண், நில உடைமை விவரங்கள் இவற்றை இணைக்கும் முகாம்கள் அனைத்து கிராமங்களிலும் நடைபெற்று வருகிறது. இதன் மூலமாக விவசாயிகள் தங்களுடைய நில உடைமை தொடர்புடைய அனைத்து விவரங்களையும் ஒருங்கிணைத்த பிறகு ஆதார் போன்ற தனித்துவமான தேசிய அளவில் அடையாள எண் ஒன்று அவர்களுக்கு வழங்கப்படும். இந்த எண் விவசாயிகள் பிரதான் மந்திரி கௌரவ நிதி திட்டம், பயிர் காப்பீடு திட்டம் போன்ற மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களின் பயன் பெறுவதற்கு மிக அவசியம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் தங்கள் கிராமங்களில் நடக்கும் இந்த சிறப்பு முகாம்கள் அல்லது இ-சேவை மையங்களுக்கு நேரடியாக சென்று எவ்வித கட்டணமுமின்றி மார்ச் 31ஆம் தேதிக்குள் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்து பயன்பெற்றுக் கொள்ளுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுதான் விவசாயிகளுக்கு தற்போதைய முக்கிய அறிவிப்பு. நீங்கள் இது வரைக்கும் இந்த விவசாய அடையாள அட்டைக்கு அப்ளை பண்ணலாம். நீங்கள் இதற்கான முகாமில் கலந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டேட்டஸ் மட்டும் ஆன்லைனில் செக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இல்லை கூகுள் சர்ச்சில் போயிட்டு அக்ரிஸ்டாக்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எழுதுனே tnfr.agristock.go.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட்டாக ரிப்பீட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டாப்பில் ஸ்க்ரோல் பண்ணினா செக் என்ரோல்மெண்ட் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். அக்ரிஸ்டாக் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கிட்ட ஸ்க்ரோல் பண்ணினா என்ரோல்மெண்ட் ஐடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது தெரிஞ்சு அதை என்டர் பண்ணி சர்ச் பண்ணலாம். அப்படின்னா ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க. உங்களோட ஆதார் நம்பரை என்டர் பண்ணி சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா ஒரு 5 செகண்ட்ஸில் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ என்னுடைய ஆதார் நம்பர் யூஸ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணதால இந்த மாதிரி ஷோ ஆகுது. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ரூவல் ஸ்டேட்டஸ், ஃபார்மரோட நேம், அப்ரூவல் பண்ண டேட் அல்லது ரிஜிஸ்ட்ரேஷன் என்ன, ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான டேட், அதற்கான ரீசன் என்ன, நீங்கள் ஃபார்மர் ஐடிக்கு அப்ளை பண்ண டேட், இந்த மாதிரி உங்களுக்கு ஃபார்மர் ஐடி சம்மந்தமான ஃபுல் இன்ஃபர்மேஷன் இதில் கொடுத்துருவாங்க. இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக அப்ளை ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா அருகில் உள்ள இ-சேவை மையத்திற்கு போய்ட்டு ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.